இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்திச் சுருக்கம். சென்னை ஏர்போர்ட்டில் ரூபாய் 11 கோடி மதிப்பிலான ஹெராயின் பறிமுதல். கத்தாரில் இருந்து போதைப் பொருட்கள் சென்னைக்கு கடத்தப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. கத்தார் தலைநகர் தோஹாவிலிருந்து சென்னை ஏர்போர்ட் வந்த பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தனர். அப்போது இளைஞர் ஒருவர் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்துள்ளார். ஏர்போர்ட் அதிகாரிகள் அவரது பேக்கை சோதனை செய்தனர். 11 கிலோ எடை கொண்ட ஹெராயின் போதைப்பொருள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதன் சர்வதேச மதிப்பு 11 கோடி ரூபாய். அந்த இளைஞரை கைது செய்த சுங்கத்துறையினர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் நடத்திய விசாரணையில் ஹெராயின் கடத்தியது ஜெய்ப்பூரைச் சேர்ந்த பாரத் வசிட்டா என்பது தெரியவந்தது. போதைப்பொருள் யாருக்காக கடத்தி வரப்பட்டது, எங்கிருந்து கொண்டுவரப்பட்டது, பின்னணியில் வேறு யாரெல்லாம் உள்ளனர் என மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். வயநாட்டில் நக்சல்கள் முகாம், தமிழக எல்லையில் பாதுகாப்பு. கேரளாவில் வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடக்க உள்ளது. வயநாட்டில் உள்ள கம்பமலை எஸ்டேட் பகுதியில் நக்சலைட்டுகள் மொய்தீன், சந்தோஷ், சோமன் ஆகியோர் துப்பாக்கிகளுடன் வந்துள்ளனர். இங்கு தமிழ் மற்றும் மலையாள மொழி பேசும் தொழிலாளர்கள் அதிக அளவில் உள்ளனர். இவர்களிடம் நக்சலைட்டுகள் தேர்தலில் ஓட்டளித்து எந்த பயனும் கிடையாது, எனவே தேர்தலை அனைவரும் புறக்கணிக்க வேண்டும், எங்களோடு இணைந்து போராட முன்வர வேண்டும் என்றனர். இதற்கு தொழிலாளர்கள் அவர்களிடம் மக்களுக்காக வெளிப்படையாக வந்து போராட வேண்டும் என கூறினர். அதற்கு விரைவில் வருவோம், அதுவரை காத்திருக்க வேண்டும், தேர்தலில் ஓட்டு போடுவது பயனற்றது என கூறிவிட்டு நக்சலைட்டுகள் அங்கிருந்து சென்றுள்ளனர். தமிழக கேரள எல்லையில் உள்ள பழங்குடியின கிராமங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் மேலும் 2 வாரத்துக்கு நீடிக்கும். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் இந்த ஆண்டு கடுமையாக உள்ளது. இயல்பை விட 4 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக உள்ளது. இதனால் மக்கள் அவதிப்படுகின்றனர். பல இடங்களில் வெப்ப அலை தாக்கி வருகிறது. ஈரோடு, சேலம், தருமபுரி, வேலூர், திருச்சி, கரூர், மதுரை, திருப்பத்தூர், கோவை, நாமக்கல் மாவட்டங்களில் 40 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெயில் சுட்டெரிக்கிறது. அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் வட உள் மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் மேலும் 2 வாரங்களுக்கு நீடிக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கூறியுள்ளார். சேலம், ஈரோடு, நாமக்கல், வேலூர் உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் தற்போதுள்ள வெப்பநிலை நீடிக்கும். கோடை மழை பெய்வதற்கான வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழை பெய்யக்கூடும். 5 அல்லது 10 நிமிடங்கள் தான் மழை பெய்யும். கன்னியாகுமரி, சேலம், ஏற்காடு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும். கடலோர மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். எங்களுக்கு கப்பம் கட்டலன்னா கம்பெனி தொடங்க முடியாது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த செங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவர் ஒரகடம் அடுத்த வடக்குப்பட்டு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக வேலை பார்க்கிறார். திமுக ஊராட்சி தலைவர் ராஜன் தன்னை பணம் கேட்டு மிரட்டி தாக்கியதாக ஒரகடம் போலீசில் சுப்பிரமணி புகார் அளித்தார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: நான் வளையக்கரணை பகுதியில் புதிதாக அமைய இருக்கும் ஸ்ரீ கேசவ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக உள்ளேன். கடந்த 17ஆம் தேதி எங்கள் நிறுவனம் அமைய உள்ள இடத்துக்கு வளையக்கரணை ஊராட்சி தலைவர் ராஜன் மற்றும் அவரது 10க்கும் மேற்பட்ட கூட்டாளிகள் வந்தனர். கட்டுமான வேலைகளை நிறுத்துமாறு ராஜன் கூறினார். பணம் கேட்டு மிரட்டினார். வாக்குவாதத்தில் ஈடுபட்டு என் கன்னத்தில் அறைந்தார். பணம் தராவிட்டால் நீங்கள் கட்டுமான வேலைகளை செய்ய முடியாது என மிரட்டிவிட்டு சென்றார். எனவே எங்கள் நிறுவனத்தில் அத்துமீறி நுழைந்து தாக்கிய வளையக்கரணை ஊராட்சி தலைவர் ராஜன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் சுப்பிரமணி தெரிவித்திருந்தார். வரகடம் போலீசார் விசாரணை நடத்தி ஊராட்சி தலைவர் ராஜனை கைது செய்தனர். அவர் மீது பணம் கேட்டு மிரட்டுதல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஊராட்சி அலுவலகத்தின் மீது வீசப்பட்ட பெட்ரோல் குண்டு. கடலூர் அம்பலவானம்பேட்டை ஊராட்சி அலுவலகம் அருகே அம்பேத்கர் சிலை அமைந்துள்ளது. நேற்று இரவு அதே கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் 4 பேர் அம்பேத்கர் சிலை மீது பெட்ரோல் குண்டு வீசினர். பெட்ரோல் குண்டு அம்பேத்கர் சிலை மீது படாமல் பின்பக்கம் உள்ள ஊராட்சி அலுவலகத்தின் சுவற்றில் பட்டு வெடித்துள்ளது. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்தவுடன் இளைஞர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். இதுகுறித்து குள்ளஞ்சாவடி போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அம்பலவானம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த வெற்றி, கிருஷ்ணகுமார், சதீஷ், விஜயராஜ் உள்ளிட்ட 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். ஊராட்சி அலுவலகத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நான் எதிர்பார்த்த அளவுக்கு யாரும் வேலை பார்க்கல. சென்னை மண்டலத்தில் உள்ள அதிமுக மாவட்ட செயலர்கள், வேட்பாளர்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள் ஆகியோருடனான ஆலோசனை கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்தது.
பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமை வகித்தார். 1 மணி நேரம் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டவை குறித்து கட்சி நிர்வாகிகள் கூறியதாவது: கூட்டத்தில் ஒவ்வொருவரிடமும் தேர்தல் பணி எப்படி இருந்தது, கள நிலவரம் என்ன, வெற்றி வாய்ப்பு எந்த அளவில் உள்ளது என பழனிசாமி கேட்டறிந்தார். சிறுபான்மையினர் ஓட்டுகள் எதிர்பார்த்த அளவு வரவில்லை, அவர்கள் வழக்கம் போல் திமுக கூட்டணிக்கு ஆதரவளித்துள்ளனர் என கூறியதை பழனிசாமி அமைதியாக கேட்டுக்கொண்டார். அரசுக்கு போலீசார் கொடுத்துள்ள அறிக்கையில் அதிமுகவுக்கு 10 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மத்திய சென்னையில் அதிமுக மாவட்ட செயலர்கள் போதிய அளவு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என தேமுதிக சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலர்களிடம் பழனிசாமி விசாரித்தார். அவர்கள் சிறப்பாக பணியாற்றியதாக கூறியதை கேட்டு பழனிசாமி கோபமடைந்தார். சிறப்பாக பணியாற்றி இருந்தால் ஓட்டுப்பதிவு சதவீதம் ஏன் குறைந்தது, வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பு, விலைவாசி உயர்வு என மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். சிறப்பாக பணியாற்றி இருந்தால் அதிருப்தியில் உள்ள மக்கள் ஓட்டளிக்க வந்திருப்பர். நான் எதிர்பார்த்த அளவுக்கு யாரும் பணியாற்றவில்லை என்று பழனிசாமி கடிந்து கொண்டார். பின் அரசியலில் அமைதி காத்த சசிகலா தேர்தலுக்கு பின் திடீரென வேகம் காட்டுவது பற்றியும் 15 கேள்விகளுக்கு பதில் கேட்டு அதிமுக தொண்டர்களுக்கு சசிகலா கடிதம் அனுப்பி வருவது குறித்தும் பேசினர். இந்த விஷயத்தில் ஆளாளுக்கு கருத்து கூறி எதிராளிகளையும் துரோகிகளையும் பெரிய மனிதராக்காதீர்கள். அதை எப்படி முறியடிக்க வேண்டுமோ அதை நானே பார்த்து கொள்கிறேன். அதற்கான முயற்சிகள் ஏற்கனவே துவங்கிவிட்டன. யாருடைய சதித்திட்டமும் இனி எடுபடாது என பழனிசாமி திட்டவட்டமாக கூறியதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. துப்பாக்கியில் விளையாடிய சிறுவன், விளையாட்டு விபரீதமானது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வேங்கிப்பாளையம் பாப்பாங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் தமிழரசி, வயது 30. இவரது அண்ணன் சரத்குமார். இவர் தோட்டத்தில் பறவைகளை விரட்ட பால்ரஸ் துப்பாக்கி தயாரித்து வைத்துள்ளார். வீட்டு திண்ணையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து சரத்குமாரின் 4 வயது மகன் விளையாடியுள்ளான். அப்போது துப்பாக்கியை அழுத்தியதில் வீட்டுக்கு வெளியே இருந்த தமிழரசியின் நெஞ்சு பகுதியில் பால்ரஸ் பூண்டு பாய்ந்தது. காயமடைந்த அவரை ஈரோடு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். அங்கு அவர் இறந்தார். துப்பாக்கி தயாரித்த சரத்குமார், அவரது பெரியப்பா மகன் சதீஷ்குமாரை போலீசார் கைது செய்தனர். முள்ளம்பன்றியுடன் சண்டை போட்ட புலிக்கு நேர்ந்த கதி. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே காக்காச்சல் தர்மசாஸ்தா கோயில் அருகே புலி ஒன்று ஆவேசமாக வந்தது. அங்கு தோட்டத்தில் பால் கறந்து கொண்டிருந்த பூதலிங்கம் என்பவரை தாக்கியது. சாலைக்கு சென்ற புலி பைக்கில் வந்த ஜெயன் என்பவரையும் தாக்கியது. தொடர்ந்து ஆவேசமாக ஓடிய புலி அப்பகுதியில் உள்ள தோட்டத்தில் விழுந்து இறந்தது. வனத்துறையினர் வந்து ஆய்வு செய்தனர். 15 வயதுடைய பெண் புலி முள்ளம்பன்றியுடன் ஏற்பட்ட சண்டையில் உடலில் முள் குத்தி பல இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் புலி ஆவேசத்துடன் சிலரை தாக்கிவிட்டு இறந்தது தெரிந்தது. புலி தாக்குதலில் காயமடைந்த இருவரும் குலசேகரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். படுகாயமடைந்த பூதலிங்கம் மேல் சிகிச்சைக்காக மார்த்தாண்டம் கொண்டு செல்லப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.